ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 10 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க மனோஜ் வந்து இந்த மாதிரி விஜயா கிட்ட வந்து சொன்னோனே, விஜயா போய் ரோஹிணி கிட்ட போய் கேட்கறாங்கல்ல. "உன்ன நாங்க என்னைக்காச்சும் ஒரு கேள்வி கேட்டுருப்போமா? நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கிற? அவனுக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு அவன ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கள இதுக்கு மேல பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, "ஆன்டி அவன் அவ கூட லிவிங்ல இருந்ததுக்கு உண்ம தானே. அதனால தான் நான் தப்பா கேட்கலையே. ஆமான்னா ஆமான்னு சொல்லணும். இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியது தானேன்னோனே." இப்ப மனோஜ் வந்து விஜயாவ கூட்டிட்டு வெளியில வந்துடுறாரு. ரோஹிணி கதவ பூட்டிர்றாங்க. இப்ப விஜயா வந்து மனோஜ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இவ என்னடா திடீர்னு இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறா? நமக்கு வந்து இவள பார்த்த பிறகு தானே தெரியும். அதுக்கு முன்னாடி இவ லைஃப் என்ன இருந்துச்சு, ஏது இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதுல்ல. நீ அவகிட்ட உண்மையா இருக்க மாரி, அவ உன்கிட்ட எதனாச்சும் சொல்லியிருக்காளா? அத தெரிஞ்சுக்கணும். நீ அவகிட்ட அத பத்தி மெதுவா பேசி பாரு." அப்படிங்கிற மாரி விஜயா சொல்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து வீட்ல இல்ல. அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "முத்து எங்கம்மா?" அப்படின்னு. எப்பவும் மாரி விஜயாவும், மனோஜும் சும்மா கிண்டலா முத்துவ எப்பவும் பேசுற மாரியே பேசுறாங்க. இப்ப முத்து வரும்போது 2 பலகையோடி வராரு. அப்போனே என்னடான்னோனே, இந்த மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கட்ட கட்டையா தூக்கிட்டு வராங்க. "என்னடா இது?" அப்படின்னோனே, "இது வந்து கட்டில்ப்பா, பர்மா தேக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊருக்கு போறான்னு சொல்லிட்டு, அவன் வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி, அவன் ஃபாரின் போறனால எல்லா திங்ஸையும் குடுத்தேன்." உடனே அப்போ செல்வம் என்ன சொல்றாருன்னா, "நான் பீரோல எடுத்துக்கிட்டேன்." அப்படிங்கிறாரு. கூட இருந்தவரு, "எனக்கு 2 பிளாஸ்டிக் சேர் தான் கிடைச்சுச்சுன்னோனே, போய் எடுத்துட்டு வாங்கடா, எடுத்துட்டு வாங்கடான்னு" சொல்லிட்டு முத்து எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு. இப்பவும் விஜயாவும், மனோஜும் ரொம்ப கேலியா பேசுறாங்க. இன்னும் ரூமே கட்டல. அதுக்குள்ள நீ வந்து கட்டில வாங்கிட்டு வந்திருக்கிறியா? இந்த மாரி ஒருத்தன் வந்து எனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நாய கொண்டு வந்து காவல் வச்சானாமா. அது மாரி நீ பண்ணிட்டு இருக்க அப்டின்னோனே, இப்ப எல்லாருமா சாப்பிட போனோனே, மீனா வந்து மித்து கிட்ட வந்து திட்டுறாங்க. "எதுக்குங்க இப்படி வாங்கிட்டு வரீங்க? எல்லாரும் நம்மள கிண்டல் பண்றாங்கல்ல" அப்படின்னு. அவங்க இந்த மாரி பேச பேச தான் நமக்கு சீக்கிரம் ரூம் கட்டணும்னே தோணும் அப்படிங்கிற மாரி முத்து சொல்றாரு. இப்ப ஸ்ருதியும், ரவியும் வராங்க. வரும்போது அங்க யாருமே இல்ல. கட்டில பார்த்தோனே ஸ்ருதி ஓடி போய் அதுல உட்காந்து குதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப ரவி சொல்றாரு, "ஏய் அது உடைய போதுன்னோனே, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து பர்மா தேய்க்கிறதுனா உடையவே உடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து இந்த தேக்க பத்தி தெரியும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா அவங்கலாம் வந்து, "என்னம்மா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ உடனே ஓடி போய் ஸ்ருதி மறுபடியும் சொல்றாங்க, "இந்த மாரி இந்த கட்டில் சூப்பரா இருக்குது. இது வந்து நல்லா உழைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மனோஜும், ரோஹிணியும் வராங்க. அப்போ மனோஜ் எப்பவும் மாரி நக்கலா சொல்றாரு. அது வந்து டூப்ளிகேட்டா கூட இருக்கணும்னே. இப்ப இவங்க ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "ஷோரூம் வச்சிருக்கீங்களே! உங்களுக்கு இது கூட தெரியலையா? இது மீனா முத்துவோட கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, இல்ல உங்களுக்கு குழந்தை பிறந்து, உங்க குழந்தைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது வந்து உழைக்கும். அது கூட உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப ரோஹிணி வந்து அவர் வந்து அப்ளையன்ஸஸ் தானே வச்சிருக்கிறாரு. இத எங்க வச்சிருக்கிறாருன்னோனே, "அவன் அப்படிதாம்மா நீ விடு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஸ்ருதிய வந்து இது பண்றாரு. அப்புறமா ரவி வந்து அந்த ஈவென்ட்ட பத்தி சொல்றாரு. அப்பவும் இவங்க எல்லாரும் முத்து, மீனா அவங்க கப்பிள்ஸ பத்தி ரொம்ப இதா பேசுறாங்க. உங்களுக்கு வந்து கேள்வி அங்க கேட்கறதே புரியுதா இல்லையான்னு தெரியாதுன்னோனே, இப்ப ரவி சொல்றாரு, "ஏன்டா அவங்கள அப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்ப எல்லாரையும் கலந்துக்க சொல்றாரு. ஆனா மனோஜ் வந்து ரொம்ப இது மாரி எங்களால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "இல்லடா இதுக்கு 1,00,000 பிரைஸ்ன்னோனே." இப்ப முத்து 1,00,000மா? நமக்கு வேற செங்கல் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல மீனா, வா நம்மளும் கலந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ஈவென்ட்க்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு ரோஹிணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நாங்க வீட்டு செலவுக்கு ரூ. 15,000 குடுக்குறோம். எனக்கு செலவுக்கு ரூ. 25,000 வாங்கனோனே, "ரூ. 25,000 செலவு பண்றீங்களா?" அப்படின்னோனே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் குடுக்கணும். அதுவும் இல்லாம இந்த பிளாக்மெயிலர்ஸ்க்குலாம் குடுக்கலன்னோனே." "பிளாக்மெயிலர்ஸா?" அப்படின்னோனே, வீட்ல எல்லாருமே ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.